ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் GV பாலாஜி. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீட்லேயே பீஸா எப்படி பண்ணுறது, அதாவது வீட்லேயே வந்து எம்மியாக, டேஸ்டியாக, டெலிஷியஸாக, க்ரன்ச்சியாக, அதாவது உங்களுக்கு பீஸா ஸ்டோர் இருக்குங்களா, பீஸா ஷாப்ஸ், அது டொமினோஸு, பீஸா ஹட், அதுக்கு ஈக்குவலாக நம்ம வீட்லேயே டேஸ்டி பீஸா எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது பேபிகார்ன் பீஸா. ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பண்ண போகிறோம். இது வந்து ப்ரீ ஹீட்டுன்னு சொல்லுவாங்க இது. ஸோ ப்ரீ ஹீட் பண்ணால் தான் பேஸ் உங்களுக்கு நல்லா வெந்து போயிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்ட்டு நம்ம செஃப் சொல்ல போகிறாங்க. டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரி டெம்பரேச்சர், பேக் மோடில் 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணணும். இந்த பாருங்க, ஓவன் இப்போ ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இண்டிகேஷன்ல 180 டிகிரி டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம அதை இது பாருங்க, இது வந்து ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த டவ்வை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த டவ் எப்படி ரெடி பண்ணுறோம்னா, இதுக்கு என்ன பண்ணணும்னா இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைதா, அப்புறம் சுகரு, அப்புறம் ஈஸ்ட், அதை போட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம இதை நல்லா ஒரு 3 hours 4 hours மினிமம் நம்ம பீஸா பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டவ்வை ரெடி பண்ணணும். இப்போ நம்ம இந்த டவ்வை இது மாதிரி பிசைஞ்சு நல்லா வந்து சாஃப்டாக பண்ணணும். இப்போ நீங்கள் இதில் ஈஸ்ட் வந்து உங்களுக்கு நார்மலாக ஈஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகாது. ஸோ ஈஸ்ட்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா, அதில் சுகர் போட்டு நம்ம ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் மைதா போட்டு இந்த மாதிரி டவ் ரெடி பண்ணி இப்போ இந்த பிளேட்டில் வந்து நம்ம இந்த பாருங்கள் பேஸ் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி பேஸை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம டாப்பிங்ஸ் போடணும். ஓகே, ஸோ பேஸ் அங்கே ரெடின்னு இருக்கு. இது பக்கத்தில் நம்ம பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலிவ்ஸ் இருக்கு, நம்மளுக்கு மேலே டாப்பிங்ஸ், இது ஆரிகானோ டாப்பிங்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்க, இது வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கோம், டொமேட்டோ, இது கார்ன், இது பேபி கார்னு, இது சீஸ். இது சீஸ் வந்து 2 வெரைட்டி இருக்கு. இது சீஸ்ல 2 வெரைட்டி இருக்கு பாருங்க, 2 வெரைட்டி. இது வந்து செடார் சீஸ். இது வந்து மசரல்லா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அது வந்து கலர் நல்லா உங்களுக்கு நல்லா பளிச்சு, செடார் தான் உங்களுக்கு நல்லா கலர் கொடுக்கும் பீஸா இது சீஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது கார்ன், இது வந்து பேபி கார்ன். இது இங்கே பார்த்தீங்கன்னா பன்னீர். ஸோ நம்ம பண்ண போகிறது 3 ஃப்ளேவர், 3 நம்ம பண்ணி காட்டுறோம். இது பன்னீர் ஃப்ளேவர் 1. இதெல்லாம் க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம சும்மா ஒரு ஹாஃப் குக்குடு ஃப்ரையாக நம்ம பண்ணிக்கணும். இது பேபி கார்ன். ஸோ மஷ்ரூம். ஸோ நம்ம பண்ண போகிறது 3 ஃப்ளேவர் பண்ண போகிறோம், 3. அப்புறம் வெஜ்ஜிஸோடு நம்ம ஒன்று பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ மொத்தம் 4 பீஸா பண்ண போகிறோம். 1 மஷ்ரூம், இன்னொன்று வந்து பேபி கார்னு, இன்னொன்று பன்னீர். ஸோ அதுக்கு பேஸுக்கு நம்ம சாஸ், டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கோம். இது பீஸா சாஸு, நீங்கள் டொமேட்டோ சாஸும் யூஸ் பண்ணிக்கலாம். பீஸா சாஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், இது கிரீன் கேப்சிகம், இது வந்து டொமேட்டோ, இது தக்காளி. ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு ஐட்டம்ஸ். சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ வந்து பாருங்க பேஸ் ஃபுல்லாக நம்ம அழகாக பண்ணியாச்சு. இது வந்து ஒரு லார்ஜ் பீஸா, இப்போ டொமினோஸ் பீஸா போனீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் பீஸா சைஸ் இது. ஆக்சுவலாக உங்களுக்கு
இது எத்தனை இன்ச்சு? ஸோ இது வந்து லார்ஜ் பீஸா. இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஓட்டை போடுறோம். ஸோ இது வந்து போர்க்கில் போடலாம், இல்லை நீங்கள் நைஃப்ல வச்சு போடலாம். இது ஏன் போடுறோம்னா நம்ம அந்த இது பீஸா சாஸ் போடுறோம் பார்த்தீங்களா, அது வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இப்போ போட்டு அது நல்லா உங்களுக்கு சாப்பிடும் போது அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். உங்களுக்கு அந்த பேஸில் ஃப்ளேவர்லாம் ஒரு பேஸில் ஃப்ளேவரே இல்லாமல் இருக்கும். அதால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேஸுக்கு மேலே இந்த பீஸா சாஸு இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸோ இப்போ பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேஸை வந்து நம்ம இது மாதிரி ஸோ இந்த ஓட்டை போட்டுட்டு இதில் நம்ம அந்த பீஸா சாஸ் இப்போ போட போகிறோம். அதுக்காக ரெடி பண்ணுறோம். இப்போ நம்ம ஸோ பீஸா சாஸ் இப்போ நம்ம பேஸில் மேலே ஊட்டணும். நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து நம்ம கார்ன் பீஸா, அதாவது பேபிகார்ன் பீஸா நம்ம ட்ரை பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த சாஸ் போட்டாச்சு. இது மேலே சீஸ் போடுறோம். நம்ம பேபிகார்ன் பீஸாக்கு இப்போ பீஸா இது சீஸ் போடுறோம். மசுரா சீஸ் போடுறோம் நம்ம இப்போ. நெக்ஸ்ட்டு இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போடணும் நம்ம ஈவனா சீஸ். அப்போ தான் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எல்லோ கேப்சிகம், மஞ்சள் நிற குடமிளகாய், இது ரெட் கலர் கேப்சிகம், சிகப்பு நிற குடமிளகாய், இது பச்சை நிற குடமிளகாய், கிரீன் கலர் கேப்சிகம். ஸோ இப்போ வந்து நம்ம 3 ஃப்ளேவரோட கேப்சிகம்ஸ் வச்சுருக்கோம். இது இல்லாமல் நம்ம ஆனியன் அப்புறம் டொமேட்டோவை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் இப்போ ஆனியன் வைக்கிறோம். நம்ம இந்த மாதிரி ஆனியன் நம்ம மேலே போட்டுக்கணும். இப்போ கார்ன் போடல நம்ம மேலே கொஞ்சம் கார்னு. இது வந்து இந்த கார்ன் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம், ஓகேங்களா? பேபி கார்ன் ப்ளஸ் இந்த கார்னும் போட்டுக்கலாம். இப்போ டொமேட்டோ வைக்கிறோம் நம்ம. இப்போ இந்த பாருங்கள் டொமேட்டோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பீஸாவே இல்லை, செம்மையாக டெக்கரேட்டிவாக. ஓகே, இது மெயின் ஹீரோ பேபி கார்ன் வைக்கிறோம். இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஸோ இந்த மாதிரி நீங்கள் சைடில் வச்சிங்கன்னா அழகாக பேபி கார்ன் நல்லா ஒரு டெக்கரேட்டிவாக இருக்கும். உங்களுக்கு டிசைன் உங்கள் டிசைன் எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வைங்க நீங்கள். இது பேபிகார்ன் பீஸா ரெடின்னு இருக்கு. ஹோம்மேட் பீஸா, பேபிகார்ன் ஹோம்மேட் பீஸா. ஓகே, கார்ன் வச்சாச்சு பேபிகார்ன். இப்போ நம்ம ஆலிவ் வைக்கிறோம். ஆலிவ் உங்களுக்கு மேலே அது மேலே டாப்பிங்ஸ் மாதிரி அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. ஆலிவ் வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும், அது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அது கலரும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இல்லை, எல்லோ, க்ரீனு, ரெட்டு, பிளாக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பீஸா. அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக மேலே நம்ம வந்து இப்போ சீஸஸ் போடுறோம். நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா சீஸ் போட்டுக்க. உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்போ ஒன்றும் நல்லா உங்களுக்கு சீஸ் சாப்பிடும்போது நல்லா வரும். ஓகே, இதெல்லாம் வச்சாச்சு. வச்சுட்டு நம்ம இப்போது இந்த பீஸா பிளேட் உள்ளே வைக்கிறோம். வச்சுட்டு இங்கே டெம்பரேச்சர் ஆன் பண்ணணும். உங்களுக்கு மினிட்ஸ் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு 25 மினிட்ஸ் வைக்கிறோம் நம்ம. ரெடி. இப்போ கிளாக் ஸ்டார்ட்ஸ் நவ். இது வந்து உங்களுக்கு பேபிகார்ன் பீஸா ரெடின்னு இருக்கு. கார்ன் பீஸா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, நல்லா பாருங்க, சூப்பரா மெல்ட்டே இருக்கு. சீஸ்லாம் சூப்பரா மெல்ட்டே இருக்கு. இது கார்ன் பீஸா ரெடி. இப்போ இந்த கார்ன் பீஸாவை நம்ம கட்டர் வச்சு கட் பண்றோம். இது கை பார்த்துரும். நீங்கள் என்ன க்ளவுஸ் போட்டுக்கோங்க. க்ளவுஸ் போட்டு பிடிச்சிட்டு இது மாதிரி கட் பண்ணணும். நீங்கள் அந்த க்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. அந்த கட் பண்ணும்போதே சவுண்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்லைஸ் வேணுமோ அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆலிவ் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது ஆலிவ். இப்போ இந்த மேலே டாப்பிங் போடணும். இது பீஸா ஆரிகானோ டாப்பிங்ஸ். இது ஸோ இப்போ நம்மளுக்கு பேபிகார்ன் பீஸா ரெடி. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணலாமா? ஸோ அழகாக கட் பண்ணியாச்சு எல்லாமே பார்த்தீங்க நீங்கள். ஸோ இது வந்து ஹோம்மேட் பேபிகார்ன் பீஸா. இதோட டவ் எப்படி நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுறது, நம்ம பீஸா சாஸ் எப்படி பண்ணுறது, பீஸா சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பேபிகார்ன் இருக்குது, சீஸ் இருக்குது, இந்த ஆலிவ் இருக்குது, கேப்சிகம், கார்ன் ஒரு கார்ன் இருக்குது, சீஸ் எக்ஸ்ட்ரா, பேஸ்.
ஸோ நம்ம இது பாருங்க க்ரஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கு பிஸ்கெட் மாதிரி. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 1 2 3 கோ. செம்ம சூடாக இருக்கும், நல்லா இருக்கும் டேஸ்ட். சூடு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நல்லாவே இருக்கு பேஸ், ஹோம்மேட் பேஸு. க்ரஸ்ட் நல்லா இருக்கு, கிரன்ச்சியாக இருக்கு, பிஸ்கெட் மாதிரி இருக்கு. நல்லா சாப்பிட்டா கடிக்க முடியுது. உங்களுக்கு ஹோம்மேட் டவ், ஹோம்மேட் பீஸா, டேஸ்டியாக கிரன்ச்சியாக இருக்கு. நீங்கள் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து மஷ்ரூம் பீஸா போட்டிருக்கேன், பன்னீர் பீஸா போட்டிருக்கேன், அப்புறம் வெஜ்ஜி பீஸா விதவுட் ஓவன் அதுவும் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு உங்கள் வீட்டில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். This is Balaji signing off from you. Bye.